காலை வணக்கம் குழந்தைகளே. அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். காணொளி மூலம் பாடம் கற்பதில் அனைவருக்கும் மகிழ்ச்சிதானே? இன்று நாம் விளையாட்டு உலகம் என்ற பாடத்தில் பெயரெழுது பரிசு பெறு என்ற பகுதியை கற்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட சிலவற்றை நினைவு கூறுவோமா? பட்டம் எங்கே பறக்குது? பட்டம் வானில் பறக்குது. தலைகீழாக தொங்கும் பறவை எது? தலைகீழாக தொங்கும் பறவை வௌவால். முயலுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? முயலுக்கு மிகவும் பிடித்த உணவு கேரட். உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. அது என்ன? தீக்குச்சி. பாராட்டுக்கள் குழந்தைகளே. நாம் இன்று பெயர் எழுது பரிசு பெறு என்ற புத்தக பயிற்சியினை கற்றுக்கொள்ளப் போகிறோம். குழந்தைகளே, பொம்மையை நன்றாக பாருங்கள். அழகாக இருக்கின்றதல்லவா? இப்பொழுது நாம் பொம்மைகளுக்கு பெயர் எழுத போகிறோம். வாங்க பெயர் எழுதலாமா? முதுகில் ஓட்டையுடைய இந்த பொம்மை ஆமை. இதன் அருகிலுள்ள செல்லப்பிராணி பொம்மை பூனை. கண்களை உருட்டி நம்மை பயமுறுத்தும் இந்த பொம்மை ஆந்தை. ஆகா, இந்த பொம்மைக்கு ஏற்கனவே பெயரை எழுதிட்டாங்களே. அதன் பெயரை படிப்போமா? மைனா. பாருங்க, இது முதுகில் தன் வீட்டையே சுமக்குது. இது நத்தை. மழை காலத்தில் மகிழ்ச்சியால் குரல் எழுப்பும் இது தவளை. இந்த பொம்மையில் உட்கார எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. இது குதிரை. பாருங்க, இந்த பொம்மையை பார்க்க மிகவும் பயமாயிருக்கு. இது முதலை. நீண்ட தும்பிக்கை கொண்ட இந்த பொம்மை யானை. குழந்தைகளே, அனைத்து பொம்மைகளின் பெயரை எழுதி தெரிந்து கொண்டோம். இதேபோல் நீங்களும் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 9 எடுத்து பொம்மையின் பெயரை சரியாக எழுதி காட்டி உங்கள் பெற்றோரிடம் பிடித்த பொம்மையை பரிசாக பெறுங்கள். நன்று. நாம் இப்பொழுது மற்றும் ஒரு புத்தக பயிற்சிக்கு செல்லலாமா? வாங்க. இது எழுத்தை நீக்கு, சொல்லை எழுது. முதலில் வட்டங்களில் எழுத்துக்களை நிரப்ப வேண்டும். பின்பு வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் நீக்க வேண்டும். இறுதியில் சொல்லை கண்டுபிடித்து அடியில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் வரிசையாக எழுத வேண்டும். சரி, பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? இஞ்சு கூட்டல் ஆ ஞா. இல்லு கூட்டல் ஏ லே. இரு கூட்டல் ஐ ரை. ஈயு கூட்டல் ஈ ஈ. இல்லு கூட்டல் ஊ லூ. இங்கு கூட்டல் ஏ ஞே. இவ்வு கூட்டல் ஈ வி. இரு கூட்டல் ஊ ரு. இப்பொழுது எல்லா வட்டங்களிலும் எழுத்துக்களை எழுதி முடித்துவிட்டோம். இனி இந்த எழுத்துக்களை கட்டங்களில் நீக்குவோமா? சரி, வாருங்கள். ஞா ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளது. அடுத்து லே. லே எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2வது வரிசையில் இருக்குது. இப்போ இந்த லேவை நீக்குவோம். அடுத்து ட்ரை. ட்ரை எங்கே இருக்குன்னு தேடுங்க. 3வது வரிசையில் இருக்குது. இந்த ட்ரையை நீக்குவோம். அடுத்து ஈ எங்கே இருக்குன்னு தேடுங்க. 3வது வரிசையில் தான் இருக்குது. அதையும் நீக்குவோம். லூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது. இந்த லூவை நீக்குவோம். அடுத்து நீயை பாருங்கள். எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீ இந்த இருக்குது. இந்த நீயும் நீக்குவோம். அடுத்து பாருங்கள். வி எங்கே இருக்குன்னு பாருங்கள். வி இந்த இருக்குது. இந்த வியையும் நீக்குவோம். கடைசியாக ரூ எங்கே இருக்குன்னு தேடுங்க. ரூ இந்த இருக்குது. இந்த கடைசி வரிசையில் இருக்குது.
இதையும் நீக்குவோம். இப்போ எழுத்துக்களெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ எழுத்துக்களை வாசித்து எழுதுவோம். பூங்கொத்து, ஏற்கனவே பூங்கொத்து எழுதியாச்சு. மீன் தொட்டி, மீ இன் தோ இட்டி, மீன் தொட்டி. பௌ ஏர் ந மீ, பௌர்ணமி. ம இ இல் தோகை, மயில் தோகை. நே இ தோசை, நெய் தோசை. போ இன் வா இன் டு, பொன் வண்டு. என்ன குழந்தைகளே, இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் புத்தகத்தை எடுத்து பக்கம் 10 உள்ள இந்த பயிற்சியை செய்து உங்கள் பெற்றோரிடம் பாராட்டுக்களை பெற்று மகிழுங்கள். நன்றி.